இந்த ஒரு ப்ராடக்ட்ட Amazonல செல் பண்ணும்போது, ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல ஆல்மோஸ்ட் 80,000 கிட்ட சேல்ஸ் ஜெனரேட் பண்ணியிருக்கு. இந்த 80,000ம் நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆயிருக்குமா? உண்மையிலேயே Amazonல இந்த ப்ராடக்ட்ட செல் பண்ணதுனால நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்குமா? இல்ல லாஸ் ஆயிருக்குமாங்கிறத டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல இந்த டாபிக் என்னன்னா, என்னோட கிளையன்ட் ஒருத்தவங்க பர்ட்டிகுலர் டைம்ல இந்த ப்ராடக்ட்ட செல் பண்ணது மூலியமா, அவங்க உண்மையிலேயே சேல்ஸ் ஜெனரேட் பண்ணியிருக்காங்களா? இல்ல லாஸ் ஆயிருந்துச்சுன்னா, எதனால லாஸ் ஆயிருக்குங்கிறத இன் டெப்த்தா இந்த வீடியோல அனலைஸ் பண்ணி பார்க்கிறது தான் இந்த வீடியோட கான்செப்ட். இத டீட்டெயிலா பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க. இப்போ நான் Amazon பேஜ்ல இந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸ் ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணிருக்கேன். இந்த டேட் ரேஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் 2024 மே மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 4 to 5 மந்த் வரையும் தான் நல்ல சேல்ஸ் ஜெனரேட் பண்ணுச்சு. இந்த ப்ராடக்ட்டோட ஓவரால் சேல்ஸ்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 81,000 கிட்ட நமக்கு சேல்ஸ் ஜெனரேட் பண்ணிருக்கு. நம்ம நார்மலா பார்க்கும்போது சூப்பர், நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட எக்ஸ்பென்ஸ்லாம் ஒரு 40% போனா கூட ஒரு 60% ஒரு 40 to 50,000 நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பீங்க. ஆனா நான் ஒரு சில ரிப்போர்ட்டை காட்டுறதுக்கு முன்னாடி ஓகே, இந்த ப்ராடக்ட்டை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா தான் புஷ் பண்ண ட்ரை பண்ணோம். அட்வர்டைஸ்மெண்டோட ரிப்போர்ட்டையும் அனலைஸ் பண்ணி பார்த்தோம். ஓகே, இப்போ நான் அட்வர்டைஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணிருக்கேன். இந்த எந்த கேம்பெயினுமே இப்போ லைவ்ல இல்ல, எல்லா கேம்பெயினும் பாஸ்ட்ல தான் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு போர்ட்ஃபோலியோ போட்டு மெயின்டைன் பண்ணனால ஈஸியாவே இந்த டேட்டா எல்லாமே என்னால பார்க்க முடியுது. இதுல ஓவராலா இதுல எவ்வளவு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்க்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், ஓவராலா அட்வர்டைஸ்மெண்ட்க்கு எவ்வளவு சேல்ஸ் ஜெனரேட் பண்ணிருக்குங்கறத பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணிருக்கோம். இந்த ஜெனரலா பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 12,000 கிட்ட நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இதுல இருந்து நமக்கு வந்திருக்கிற சேல்ஸ் எவ்வளவுனா 28,000 கிட்ட வந்திருக்கு. இப்போ நம்ம நார்மலா பார்த்தோம்னா ஒரு 1000 ரூபீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணோம்னா அதுல 400 ரூபாய் கிட்ட நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்காகவே மட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கு இதனால தான் அதிகமா லாஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் முடிவு பண்ணிருப்பீங்க. ஆக்சுவலா அட்வர்டைஸ்மெண்ட்னால நமக்கு இவ்வளவு பெரிய லாஸ் ஆகல. இது நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா டோட்டலா அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா நமக்கு வந்திருக்கிற சேல்ஸ் எவ்வளவுனா 70 யூனிட் வந்திருக்கு. இதுவே இதுல ஓவரால் சேல்ஸ் பார்த்தோம்னா 155 கிட்ட வந்திருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்த அக்கௌண்ட்ல இருந்து ஆர்டர் ஜெனரேட் ஆனதே அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா தான். இந்த லிஸ்டிங் கிரியேட் பண்ணி ரொம்ப நாளா அப்படியே இருந்துச்சு, ஒரு ஆர்டர் கூட ஜெனரேட் பண்ணல. அவங்க கேம்பெயின்லாம் ப்ராப்பரா செட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டர் வர ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்த 12,000 ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறதுனால நமக்கு 28,000 கிட்ட ஆர்டர் வரல, ஆல்மோஸ்ட் 80,000 கிட்ட ஆர்டர் வந்திருக்கு. ஏன்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணோம்னா நமக்கு ஆர்கானிக் சேல்ஸுமே இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட பிளேஸ்மெண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை இந்த கிளையண்ட் இன்னுமே யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாருன்னா இதுல இருந்து இன்னுமே நிறையவே ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 12,000 ரன் பண்ணும் போதே நமக்கு நிறையவே டேட்டாஸ் கிடைச்சிருக்கும். அந்த டேட்டாவை எல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் லாங் டேர்ம்ல இந்த கேம்பெயினை ரன் பண்ணோம்னா இன்னுமே பெட்டரான ரிசல்ட் தான் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 20% வரையுமே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டை நம்மளால கம்மி பண்ணிக்க முடியும். இப்போ ஆக்சுவலா உண்மையிலே எங்க தான் லாஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Amazonல ஒரு சில சார்ஜஸ் இருக்கு. இந்த 81,000ல Amazonோட ரெஃபரல் ஃபீ, ஷிப்பிங் காஸ்ட், இந்த மாதிரி ஒரு சில சார்ஜஸ் இருக்கு. இது எல்லாமே டோட்டலா எவ்வளவு வந்திருக்குன்னு கால்குலேட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் 81,000ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% வரையுமே இருக்கும். ஜஸ்ட் நான் 20% கிட்ட இந்த எல்லா எக்ஸ்பென்சஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் நமக்கு 16,200 கிட்ட வந்திருக்கு. இதுல ஒரு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருப்போம்ல, இந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 ரூபீஸ் கிட்ட இருக்கும். இந்த 250 ரூபீஸ்ல இருந்து எத்தனை யூனிட் செல் பண்ணிருக்கோம்? ஆல்மோஸ்ட் நம்ம 155 யூனிட் கிட்ட செல் பண்ணிருக்கோம். 155 ஆட் பண்ணிப்போம். ஜஸ்ட் இதோட காஸ்ட் மட்டுமே 38,000 கிட்ட இருக்கு. ஜஸ்ட் பிளஸ் பண்ணி நம்மளோட Amazonோட எக்ஸ்பென்ஸையுமே ஆட் பண்ணிப்போம். டோட்டலா இதுவரையுமே நமக்கு ஒரு 55,000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இது மட்டும் இல்ல, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குமே ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், அதையுமே லெஸ் பண்ணிப்போம். ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்? ஆல்மோஸ்ட் 12,000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் பிளஸ் ஆட் பண்ணி நான் ஒரு 12,000 கிட்ட அப்ராக்சிமேட்டா ஆட் பண்றேன். ஓவராலா நமக்கு ஆல்மோஸ்ட் 67,000 கிட்ட எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு. இது போக நமக்கு ஒரு 13,000 கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பீங்க. இந்த ப்ராஃபிட்டுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணோம். நம்ம ரொம்பவே முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணி பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட்டோட ரிட்டர்ன் ரேட். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான டேட்டா தான். இந்த ப்ராடக்ட்டோட ஓவரால் ரிட்டர்ன் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் 25% கிட்ட இருக்கு. 25%னா நமக்கு ஒரு 100 ஆர்டர் வந்துச்சுன்னா நமக்கு 25 ப்ராடக்ட் வந்து ரிட்டர்னா வந்திருக்கும். இந்த ரிட்டர்ன் வரதுனால நமக்கு நிறையவே லாஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், நம்ம நிறைய கஸ்டமர் ரிட்டர்னுக்கு வந்து நம்ம தான் கொஞ்சம் ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அதோட இல்லாம நம்மளோட ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே நம்ம பேக்கேஜிங் நம்ம திரும்பவும் பேக் பண்ற மாதிரி இருக்கும். அதோட இல்லாம நம்ம ரிட்டர்ன் ஆகி வர ப்ராடக்ட்ல ஒரு சிலது டேமேஜ் ஆகிருக்கும், அது சிலதை கிளைம் பண்ண முடியாம இருக்கும். சில ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் டேமேஜ் பண்ணி அமைச்சிருப்பாங்க. சேஃப்டி கிளைம் பண்ணாலுமே ஒரு 60 to 70% அமௌண்ட் மட்டும் தான் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த ரிட்டர்னால மட்டுமே கண்டிப்பா நமக்கு ஒரு 10 to 15% கிட்ட லாஸ் ஆயிருக்கும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 50% கிட்ட போறேன். ஜஸ்ட் 12,000 வருது. இதோட நம்மளோட ஓவரால் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணிப்போம்.
ஆல்மோஸ்ட் நமக்கு 79,000 கிட்ட வந்திருக்கு. அப்புறம் ஃபைனலா இந்த 155 யூனிட்டும் FBAல தான் இருந்துச்சு. இந்த FBAல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்ம 2 தடவை ஷிப்மெண்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஓவராலா சேர்த்து ஒரு 1000 ரூபீஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். அப்புறம் ஃபைனலா நம்ம ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில சாம்பிள்ஸ் வாங்கியிருப்போம். அப்புறம் நம்ம ப்ராடக்ட் லிஸ்டிங் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி போட்டோ ஷூட் எடுத்துருப்போம். இந்த மாதிரி நிறையவே எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இதுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 1000 ரூபீஸ் கிட்ட வச்சுக்கலாம். இந்த எல்லா எக்ஸ்பென்சஸையும் நம்ம ஆட் பண்ணா டோட்டலா நமக்கு 81,100 ரூபீஸ் கிட்ட வருது. நமக்கு வந்திருக்கிற சேல்ஸ் எவ்வளோ? ஒரு 81,000 கிட்ட தான் சேல்ஸ் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு 99 ரூபீஸ் லாஸ் ஆயிருக்கு. அதோட இல்லாம இந்த ப்ராடக்ட்டுக்காக ஒரு ஆல்மோஸ்ட் 2 to 3 months இந்த ப்ராடக்ட்டை பத்தி ரிசர்ச் பண்ணிருப்பாரு. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கரெக்டான குவான்டிட்டி எல்லாம் FBAக்கு போகுதா, இந்த ப்ராடக்ட் FBAக்கு போறதுக்கு முன்னாடி டெய்லியுமே இந்த ப்ராடக்ட்டை பேக் பண்றதுக்காக ஒரு 2 to 3 hours இவ்வளோ டைம் வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா எண்ட் ஆஃப் த டே அவருக்கு லாஸ் தான் வந்திருக்கும். இந்த லாஸ் எதனால வந்துச்சுன்னு பார்த்தலாம். இப்போ நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட்னால தான் லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. நான் வந்து கண்டிப்பா இதை ஏத்துக்கவே மாட்டேன். எப்போதுமே நம்ம ஒரு ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணும்போது இந்த ஏகாஸ் வேல்யூவை பார்க்கக்கூடாது. டோட்டல் சேல்ல இருந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோமோ அந்த வேல்யூ மட்டும் தான் நம்ம செக் பண்ணணும். கால்குலேட் பண்ணனா கண்டிப்பா இது நமக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவல் லாஸ் எங்க நடந்துக்குன்னா இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி. ஆக்சுவலா இந்த என்ன ப்ராடக்ட்ங்கிறத இனிமே நான் டீடைலா உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலா இது என்ன ப்ராடக்ட்னா இந்த மாதிரி இருக்கிற ஒரு 3 காம்போ வாட்டர் பாட்டில் தான். ப்ராடக்ட்ல என்ன ப்ராப்ளம்னா நம்மளோட கிளையண்ட்டுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சேம் கலர்ல கிடைக்கல. எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு 3 பேட்டர்ன்ல இருக்குல்ல, இதே மாதிரியான கலர்ல கிடைக்கல, அவருக்கு மல்டிபிள் கலர்ஸ்ல கிடைச்சிருக்கு. அதுக்காக அவரோட செகண்ட் இமேஜ்லயோ தேர்ட் இமேஜ்லயோ ஒரு கலரோட வேரியேஷன் ஆக்சுவலா இந்த செல்லர் பண்ண மாதிரியே தான் நம்மளோட கிளையண்ட்டுமே பண்ணிருக்காரு. கஸ்டமர் நிறைய பேர் அவங்களுக்கு வந்து ரெட் கலர் ப்ராடக்ட் வரணும், அவங்களுக்கு வந்து எல்லோ கலர் ப்ராடக்ட் வரணும்னு மனசுல நினைச்சிட்டு ஆர்டர் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கலர் மிஸ் மேட்ச் ஆகுது. நிறைய ரீசன் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டான கலர்ல கிடைக்கலங்கிற மாதிரி தான். நம்மளோட கிளையண்ட் வந்து எவ்வளவு தேடி பார்த்துமே உங்களுக்கு வந்து ஒரே மாதிரியான கலரே கிடைக்கல. இப்போ நீங்க பல்கா ஹோல்சேல்லாம் வாங்கும்போது அவங்க வந்து ஃபுல்லாவே ஒரு பாக்ஸ் ஃபுல்லா வாங்க சொல்லிருக்காங்க. அந்த பாக்ஸ்ல ஒரு 2-3 கலர் மிக்ஸ் ஆகி தான் இருந்திருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இந்த ப்ராடக்ட் எக்ஸாக்ட்டா என்ன ப்ராடக்ட்ங்கிறத நம்மளோட டைட்டிலையோ டிஸ்கிரிப்ஷன்லயோ மென்ஷன் பண்ணாம இருக்கிறது. நம்ம வந்து ஒரு கலர் வேரியேஷனுக்குமே இந்த இடத்துல வேரியன்ட் ஆட் பண்ணி அதை கஸ்டமர் செலக்ட் பண்ற மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளமா அவாய்ட் பண்ணிருக்கலாம். அடுத்ததான் இந்த ரிட்டர்ன் வந்ததுக்கு என்ன ரீசனா, இந்த ப்ராடக்ட்டுக்கு மேல இந்த கலர் இருக்குல்ல, இது ஈஸியாவே பீல் ஆயிடும். நம்ம நார்மலா செவுத்துல ஸ்கிராச் பண்ணாலோ இல்ல கொரியர்ல லைட்டா டேமேஜ் ஆனா கூட போதும், இந்த ப்ராடக்ட் மேல இருக்கிற கலர் வந்து ஈஸியாவே பீல் ஆயிடும். ஒரு கஸ்டமர் வந்து நம்ம ப்ராடக்ட்டை வாங்கிட்டு ரிட்டர்ன் போட்டார்னா இந்த ப்ராடக்ட்ல நிறையவே ஸ்கிராச்சஸ் இருக்கும். அதை அகைன் உங்களால நியூவான கண்டிஷன்ல செல் பண்ணவே முடியாது. அதுவுமே உங்களுக்கு ஒரு லாஸ் தான். ஃபைனலா பார்க்க போறது என்னன்னா, இது வந்து ஒரு எப்போதுமே சேல்ஸ் ஜெனரேட் பண்ற ஒரு ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து ஒரு ட்ரெண்டிங் ப்ராடக்ட்னே சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் வந்த போது இருந்த சேல்ஸ் வந்து இப்போ நிறைய செல்லருக்கு இருக்காது. இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரெண்டிங் ப்ராடக்ட்டை சூஸ் பண்றதுனால நமக்கு என்ன இஷ்யூ வரும்னா, நம்ம ஆல்மோஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நிறையவே ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு டேட்டா எடுத்து வச்சிருப்போம். இதுக்கப்புறம் தான் அதை ஆப்டிமைஸ் பண்ணி அதுல நம்மளோட ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். நம்ம ப்ராஃபிட் மேக் பண்றதுக்குள்ள இந்த ப்ராடக்ட்டோட ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ப்ராடக்ட்ல இருந்து நம்மளால பெருசா ரெவன்யூ ஜெனரேட் பண்ண முடியாது. நம்ம கரெக்டான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணாதனாலையும் அதோட குவாலிட்டி சரியில்லாததுனாலையும் மட்டும்தான் இந்த செல்லருக்கு இவ்வளவு பெரிய லாசஸ் வந்திருக்கு. தாண்டி இந்த செல்லரால வேற எந்த எக்ஸ்பென்ஸுமே கம்மி பண்ண முடியாது. இந்த 80,000 வந்திருக்குன்னா நம்ம அமேசானுக்கு கண்டிப்பா ரெஃபரல் சார்ஜஸ் கொடுக்க வேண்டியது கொடுத்து தான் இருக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நம்ம இனிஷியல் டைம்ல கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த செல்லர் கட் பண்ண வேண்டியது என்னன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் எடுத்து வந்திருக்கலாம். அதையும் தாண்டி இந்த ப்ராடக்ட்டோட ரிட்டர்ன் ரேட் கம்மி பண்ணியிருக்கலாம். இந்த 25% ரிட்டர்ன் ரேட் இருந்ததுனால தான் இந்த செல்லருக்கு இவ்வளவு பெரிய லாசஸே வந்திருக்கு. அதுவும் இல்லாம இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ரிலேபிளான ப்ராடக்ட் கிடையாது. இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் சரியில்லை. தெரிஞ்சு இந்த ப்ராடக்ட் மோஸ்ட்லி சைனா இம்போர்ட்டட் தான். இந்த சைனா இம்போர்ட்டடுங்கும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சேம் கலரே கிடைக்கும்னா நீங்க மினிமமா ஒரு 1000 இல்லைனா 5,000 10,000 யூனிட் பர்ச்சேஸ் பண்ணிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேம் கலரை உங்களால இம்போர்ட் பண்ண முடியும். அதோட பிரைசிங்குமே கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதுவே ஒரு லோக்கல் மேனுஃபேக்சரிங்கா இருக்கு இல்ல இந்தியா ப்ராடக்டா இருக்குன்னா நம்மளால இந்த கலர் வேரியேஷன் இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணிருக்க முடியும். ஃபைனலா பண்ண மிஸ்டேக் என்னன்னா, இது ஒரு ட்ரெண்டிங் ப்ராடக்ட், இதோட சேல்ஸ் வந்து லிமிடெட் டைம்ல மட்டும் தான் இருக்கும். நம்ம ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்றதுல மிஸ்டேக் பண்ணதுனால அதுக்கப்புறமா எவ்வளவு நம்ம எஃபோர்ட் போட்டாலுமே பெருசா அதுல இருந்து ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் நம்மளோட பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணா மட்டும் தான் அதுக்கு மேல நம்ம எவ்வளவு பெரிய பில்டிங் வேணாலும் கட்டலாம். ஓகே, ஃபைனலா நீங்க ப்ராடக்ட் சூஸ் பண்றது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம். இது நம்ம ஸ்டார்டிங்ல பண்ண தப்புனால நமக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்குங்கிறத இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இனிமே நிறைய அப்கமிங் வீடியோஸ்ல பண்ணலாம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம எப்படி கரெக்டா யூட்டிலைஸ் பண்றது, அதுல பண்ண மிஸ்டேக்னால நமக்கு எவ்வளவு பெரிய லாஸ் ஆகுங்கிறத நிறையவே ரியல் டைம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ரியல் டைம்ங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுவோம். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்திடுங்க.